தமிழ் மோக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னும் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி வேணால் ஜியோ ஃபோனில் இருக்க ஜியோ கிளவுட் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு அவைலபிளாக இருக்குது. முதல்ல இந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அது இல்லாமல் இந்த ஆப்போட யூசேஜ் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த ஆப்பை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆப் மாதிரி தான். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம 15 GB பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மெமரி கார்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் விர்ச்சுவல் ஸ்பேஸாக நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும், அதாவது ஆன்லைன் ஸ்பேஸாக நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுவும் 15 GB வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஜியோலேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனுக்கு இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. பட் நீங்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜியோ சிம் வச்சுருந்தா மட்டும் தான் இந்த ஆப்ஷனில் உங்களால் யூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற சிம்ஸுக்கு எனபிள் கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். பட் நம்ம பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் 15 GB ஃப்ரீயாக இருக்குன்ற சமயத்தில் நம்மளால் ஃபோட்டோஸ் மட்டும்தான் வைக்க முடியும், வீடியோஸ் வைக்க முடியாது. அதே சமயத்தில் நம்மளோட கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கிறதையும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கும். கூகுள் சப்போர்ட் கிடையாது, ஜியோவோட க்ளவுட் சப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக்யூராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் செக்யூரிட்டியை பொறுத்தவரைக்கும் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் இருக்கலாம் அப்படின்றத என்னோடய கருத்து. பட் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் கான்டாக்ட், ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம். ஸோ இதை பேக்கப் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றி முதல்ல எப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க ஜியோ ஃபோனில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஜியோ ஃபோனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஜியோ ஃபோனுக்குள்ளே வந்துட்டு நம்ம எடுத்து செய்ய வேண்டியது என்னென்னா, ஸோ அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஸ்டோரில் போய் எங்கே இருக்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் காட்டிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜியோ க்ளவுட்ஸ் அப்படின்றது தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இல்லை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் புதுசாக வரவங்க ஒருவேளை இதை போய் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, அந்த ஆப் எங்கே இருக்குது, வாட்ஸ்அப் வந்துருச்சு, இன்னும் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, கொஞ்சம் டைம் எடுக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஜியோ 7 நியூஸ் 18 மை ஜியோ வந்துருச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கீழே. ஓகே, ஜியோ ஸ்விட்ச்சு இதுக்கப்புறம் நினைக்கிறேன் அந்த இருக்குது. ஓகே, ஜியோ க்ளவுடு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இந்த ஜியோ க்ளவுடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் அப்படின்றத கொடுங்க. ஃபாஸ்ட்டாக நெட் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இன்ஸ்டால் ஆகிடும். பட் ஒரு வேளை ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் இன்ஸ்டால் ஆகிறது டைம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆப்பை வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆப் வந்து சில நேரத்தில் ஓப்பன் ஆகும்போது எரர் வரும். ஸோ அது எப்படி அப்படின்றத காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணனே லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்டர்நெட் வந்து கனெக்டில் இருக்குது. ஆனால் நான் என்ன ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் நெட்டில் கனெக்ட் பண்ணி தான் ஒரே தான், அதில் எந்த மாற்றங்களும் இருக்க போகாது. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்றது வருது. இந்த எரர் எதுக்காக வருது அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா சர்வரோட எரர் தான். ஸோ ஜியோ ஃபோனில் எந்த எரரும் கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனை ஒரு ரீசெட் பண்ணிடுங்க. நான் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க, அதாவது திரும்பி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே கரெக்ட் ஆயிரும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு வேளை எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்றத மட்டும் ரீசெட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஃபோனோட பேட்டரியை ஊற்றிட்டு போடலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நான் ரீசெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ என் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இல்லை, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. பட் இருந்தாலும் வீடியோவில் காட்டும்போது அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் காட்டக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு ஹைட் பண்ணி வச்சுறேன் என் நம்பரை. ஓகேவா, ஹைட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கெட்ட ஓடிபி அப்படின்றத கொடுக்கணும். ஸோ ஓடிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே ஜியோ சிம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக ஓடிபி வந்து டேரெக்டாக வந்து ரீடைரக்ட் ஆகி அது ஓடிபி வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் ஒரு வேளை நான் வந்து சிம்மு இல்லை ப்ரோ, நான் வேறு இதில் சிம் போட்டிருக்கேன், இதில் நான் சிம் போடாமல் ஓடிபியை மட்டும் பேஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். ஸோ அதுக்கும் பெரிய விஷயம்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் லோடிங் ஆனவனையும் ஓடிபி ஃபெயில்டு அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ டேரெக்டாக எந்த ஜியோ சிம்மில் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஜியோ சிம்மில் இருக்கிற அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணணும். சிம்பிளாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 6 டிஜிட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணி அந்த 6 டிஜிட்டையும் நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்ட் தான், ஒரு தடவை தான் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு பாஸ்வேர்ட் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆனவொடனே என்ன ஆகும்னா, உங்களோட ப்ரொஃபைல் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பேக்கப் பண்ணி வச்சுருந்தீங்க, என்னென்ன பிளாக் பண்ண போகிறீங்க அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே நேரத்தில் உங்களோட இந்த நம்பர் இருக்குல்ல, ஸோ உங்களோட ஜியோ நம்பர் கூட கனெக்ட் ஆகி இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்க, எங்கள் ட்ரைவில் என்னெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சேவ் பண்ண இமேஜஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது நான் அடுத்து ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது
யூஸ் பண்ணது. ஸோ அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வீடியோஸ் மோட் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் வீடியோஸும் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது, பட் இப்போ வந்திருக்கு புதுசாக. அது இல்லாமல் காண்டாக்ட் பெர்மிஷன், ஸோ யாரோட காண்டாக்ட் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆட் வரும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு வேளை என்கிட்ட எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 15 GB உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 15 GB வச்சு இந்த 15 GB நீங்கள் எவ்வளோ நாளும் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோமே அதை அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த இதை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு பேக்கப் வேணும்னா பேக்கப் எடுத்துக்கலாம், இல்லை ரீஸ்டோர் பண்ணால் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதிலேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ மெயின் மெனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபோட்டோ இமேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், இல்லை வேணால் டெலிட் பண்ணலாம், இல்லை ஃபைல் இன்ஃபோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இல்லை டவுன்லோட் பண்ணணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதிலே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிடுவோம், ஏன்னா எல்லாருக்கும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க ஸ்டுடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும். ஸோ இந்த ஜியோ கிளவுட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஜியோ ஃபோனில் இது யூசேஜாக இருக்கும் ப்ரோ, இல்லை யூசேஜே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்து எப்படின்னு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி எனக்கு என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். ஆலில் செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லை, சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எப்படியா இருக்கும். உங்களுக்கு வேணும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதுவரையும் முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent. I'm finally facing